வெல்கம் டு NSK டேஸ்ட் அண்ட் ரீச் சேனல். இன்றைக்கி இந்த வீடியோவில் ஒரு வெரைட்டி ரைஸ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இது சீக்கிரமாகவும் பண்ணிடலாம், டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும். பேனை ஹீட் பண்ணி தேவையான அளவு நல்லெண்ணெய் சேர்த்துக்கங்க. அதில் கடுகு உளுத்தம்பருப்பு 1 டீஸ்பூன் சேருங்க. கடுகு வெடித்து வந்ததுக்கப்புறம் கடலைப்பருப்பு ஒரு 1.5 டீஸ்பூன் சேருங்க. அடுத்து பொடியாக நறுக்கிய இஞ்சி ஒரு 1 டீஸ்பூன் சேர்த்துக்கங்க. பச்சை மிளகாய் ஒரு 2 அல்லது 3 எடுத்து பொடியாக நறுக்கி சேர்த்துக்கங்க. கடலைப்பருப்பு நல்லா செவந்து வரட்டும். அடுத்து கருவேப்பிலை, வரமிளகாய் சேர்த்துக்கங்க. லைட்டாக வதக்கி விடுங்க. முந்திரி பருப்பும் வேர்க்கடலையும் தேவையான அளவு சேர்த்துக்கங்க. அது கூடவே 4 சின்ன வெங்காயத்தை கட் பண்ணி சேர்த்து கொஞ்ச நேரம் வதக்கிக்கங்க. பெருங்காயத்தூள் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். லைட்டாக கலந்து விட்டு துருவிய கேரட் 1 சேர்த்துக்கங்க. கேரட்டை சேர்த்து மொத்தமாக ஒரு 2 நிமிஷம் வதக்கினா போதும். நடுவில் மஞ்சத்தூள் கொஞ்சம், உப்பு தேவையான அளவு ஆட் பண்ணிக்கங்க. அடுத்து கொத்தமல்லி தழையை சேர்த்து மிக்ஸ் பண்ணி விடுங்க. ஸ்டவ்வை ஆஃப் பண்ணி இந்த ஸ்டேஜில் லெமன் ஜூஸ் 1/4 கப் சேர்த்துக்கோங்க. லெமன் ஜூஸை கொதிக்க விட வேணாம். கொதிக்க விட்டால் அது கசப்பு தன்மையை கொடுத்துரும். கேரட் லெமன் மிக்சர் ரெடி ஆகிடுச்சு. அடுத்து வேக வைத்த சாதத்தை சேர்த்துக்கலாம். நான் 200 கிராம் பாஸ்மதி ரைஸ் எடுத்திருக்கேன். உங்கள்கிட்ட என்ன ரைஸ் இருக்கோ அதை சேர்த்துக்கங்க. கேரட் லெமன் மிக்சரை சாதத்தில் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து சாதம் உடையாத அளவுக்கு பொறுமையாக கலந்து விட்டுக்கங்க. கேரட் லெமன் சாதம் சூப்பராக வந்திருக்கு. இதை பத்தல், அப்பளம் இல்லை உங்களுக்கு பிடிச்ச பொரியோட சேர்த்து சூடாக பரிமாறுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்.